யாக்கோபின் வரலாறு பாகம் 11. ஏலலோகே இஸ்ரவேல். போகும் பாதையில் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பயந்து போய், பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலித்திடலும் வெவ்வேறாக பிரித்து தனித்தனியே நிறுத்தி வைத்தேன். பின்பு நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி என் சகோதரன்கிட்ட சேர்ந்தேன். ஆச்சரியம்! என்னை பழிவாங்க 400 பேரோடு என்னை எதிர்கொண்டு வருகிறான் என நான் யாருக்காக பயந்தேனோ, அந்த ஏசா என்னைக் கண்டதும் ஓடிவந்து என்னை தழுவி என் கழுத்தைக் கட்டிக்கொண்டு என்னை முத்தஞ் செய்தான். 20 வருடம் என் அண்ணன் ஏசா இத்தனை அன்புடன் என்னை கட்டித் தழுவி முத்தஞ்செய்து அழுததைக் கண்டவுடன் என் பயமெல்லாம் பறந்து போனது. நானும் அவனை கட்டித் தழுவி முத்தஞ்செய்து மிகவும் அழுதேன். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடிருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு நான், உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றேன். அப்பொழுது ஏசா எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு நான், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றேன். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு நான், அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தைக் கண்டது தேவனுடைய முகத்தைக் கண்டது போலிருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்குண்டு, ஆகையால் உமக்கு கொண்டுவரப்பட்ட இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு நான், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுபோம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றேன். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு நான், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றேன். அன்றைய தினம் ஏசா திரும்பித்தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். என் தமையன் ஏசாவின் பின்னே அவன் இருக்குமிடம் மட்டும் செல்ல ஆசை இருந்தது. ஏசா என்னை மன்னித்து விட்டான். அவனுடைய கண்களில் தயையும் கிடைத்தது. இருப்பினும் என் தயக்கத்திற்கு காரணம், ஏசா மன்னித்தாலும் ஏசாவின் குமாரர்கள் என்னை மன்னிக்கவில்லை. ஏசாவின் மூத்த மகனான எலிப்பாஸ் மற்றும் அவனின் பிள்ளை அமலேக் என்னையும் என் ஜனத்தையும் அழிக்க வேண்டும் என வன்மம் வைத்து காத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நான் 20 வருடங்களுக்கு பெயர் செபாவிலிருந்து என் அண்ணன் ஏசாவுக்கு பயந்து ஓடிப்போகும்போது எலிப்பாஸ் 30 வயதுடைய வாலிபன். தகப்பன் மன்னித்தாலும் அவனுடைய மகன் என்னை மன்னிக்கவில்லை. இதனால் நான் ஏசாவை பின் தொடர்ந்து சேயீருக்குச் செல்லாது சீகேம் என்னும் பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே உள்ள வெளியின் நிலத்தை அவர்கள் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கினேன். அங்கே என் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டேன். அதற்கு முன் சீரியா தேசத்திலிருந்து அழைத்து வந்த என்மைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள் கைகளிலும் காதுகளிலும் அணிந்திருந்த அந்நிய தெய்வ உருவங்களுடைய ஆபரணங்களையெல்லாம் வாங்கி சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டேன். இனி நமக்கு ஒரே தெய்வம் உண்டு, அவரே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவருக்கு உருவம் ஏதுமில்லை. எனவே எந்தவித விக்கிரகமும் தேவனுக்கு செய்யக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்றுக்கொண்டேன். யாக்கோபின் வரலாறு பாகம் 11 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 12ஆம் பகுதிக்கு.